வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம 7th செகண்ட் டேர்ம் ஜாமெண்ட்ரி டாப்பிக்கில் ஒரு 3 வீடியோஸ் பார்த்துருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் எல்லாமே எதிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 4.1 டாப்பிக்கில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நம்ம இதில் பார்க்குறோம். இதில் பாருங்கள், ஆங்கிள் ஏ மற்றும் ஆங்கிள் பியின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா 180 டிகிரி. அதில் இங்கே பாருங்கள், இது 70, இது 30. அப்போ இந்த பக்கம் என்ன வரும்? 70 30 கூட்டினா 100, மொத்தம் 180 வரணும். 180ல் 100 போயிடுச்சு அப்படின்னா மீதி 80. அப்போ இந்த கோணம் 80 டிகிரியாக இருக்கும். அதே மாதிரி முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், குத்தெதிர் கோணங்கள் இப்படி 2 கோடு இருக்குன்னா இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ இதுக்கு எதிரில் இங்கேயும் அதே தான் இருக்கும். அப்போ இது 80னா இங்கேயும் என்ன தான் இருக்கும் அப்படின்னா 80 தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒரு முக்கோணம். கரெக்டாக முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா எத்தனை டிகிரி வரும் அப்படின்னா 180. அப்போ இது 2x 3x, 2xையும் 3xையும் கூட்டினா 5x ப்ளஸ் அது இல்லாமல் இந்த பக்கம் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா 80. இது எல்லாத்தையும் கூட்டினா 180. அப்போ ப்ளஸ் 80 இங்கே வருது அப்படின்னா மைனஸ் 80. 180ல் 80 போயிடுச்சு அப்படின்னா 100. பெருக்கில் இருக்கிற 5 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் 5, ஒரு 5 5, 2 5 10 0. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா 20. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆங்கிள் ஏவும் பியும், ஏவோட வேல்யூ 3x. கரெக்டாக? அப்போ எக்ஸுக்கு 20னா 3xக்கு 60. பியோட வேல்யூ 2x, எக்ஸுக்கு 20னா 2x அப்படின்னும் போது 2 20 40. ஸோ ஆன்சர் 60, 40. இது மாதிரியான கேள்விகள் நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததில் 2வது கேள்வி பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் 3:5:4 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் அவற்றை காண்க. ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினோன்னா 180 டிகிரி. கரெக்டாக? 3 5 8, 8 4 12, மொத்தம் 12ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. மொத்த கோணங்கள் நம்ம கூட்டினோன்னா 12. அப்போ 12 வகுத்தோன்னா ஓர் 12 12, இங்கே பாருங்கள், ஓர் 12 12, மீதி 6, I 12 60. அப்போ ஒரு பங்கு அப்படிங்கிறது 15. இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குது? 3 பங்கு. அப்போ 15 45. அடுத்து என்ன இருக்குது? 5 பங்கு, I 15 75. அடுத்து 4 பங்கு, 4 15 60. அப்போ அந்த 3 கோணங்கள் என்ன அப்படின்னா 45, 75, 60 அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்து 3வது கேள்வி பாருங்கள். முக்கோணம் RSTயில் ஆங்கிள் S ஆனது ஆங்கிள் Rஐ விட 10 டிகிரி அதிகமானது மற்றும் ஆங்கிள் T ஆனது ஆங்கிள் Sஐ விட 5 டிகிரி குறைவானது எனில் 3 கோணங்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் மெத்தடாக போகிறத விட நமக்கு ஆப்ஷன்லேருந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் தரேன். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50, 55, 60 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா 60, 75, 70ங்கிறது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி பார்த்தோம் அப்படின்னா 55, 65, 60. ஆப்ஷன் டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50, 65, 60 இப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இதில் எது 3த்தில் அப்படின்னா, முதல் விஷயம் என்னென்னா, ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா எத்தனை டிகிரி வரணும் அப்படின்னா 180 டிகிரி வரணும். இதை கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 50, 100, 110, 115 தான், 165 தான் வருது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. கரெக்டாக? இங்கே பார்த்தீங்கன்னா 70 140, ஒரு 60 180, 185ன்னு வருது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 60, 120, ஒரு 50, 170, 175 தான் வருது. இதுவும் கிடையாது. ஒருவேளை இது 180னே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு இது நான் 65னே வச்சுக்கிறேன். இப்படி இங்கே பாருங்கள், 60 இது கூட்டினீங்கனாலும் 180 வருது. இந்த 2 ஆன்சரும் என்ன நிற்குதுன்னா 180 நிற்குது. இப்போ அவங்க சொன்னதை வச்சு யோசிங்க. எஸ், RSTயில் செகண்ட் இருக்கிறது எஸ், ஃபஸ்ட் இருக்கிறது R. கரெக்டாக? Rஐ விட 10 டிகிரி அதிகம். அப்போது 55னா அடுத்தது 10 கூட்டினா 65 இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், 50 15 கூட்டி 65ன்னு இருக்குது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர்னு முடிவு பண்ணலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு 4 ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. இதை மெத்தடெல்லாம் போட்டிங்கன்னா அவங்க சொன்னது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ண பாருங்கள். அதே மாதிரி T எஸ்ஸை விட 5 கம்மியாக இருக்குது. T எஸ்ஸை விட 5 கம்மி, 65 விட 5 கம்மி. இதே இந்த 3 கண்டிஷனை ஃபில்அப் பண்ணுறது மாதிரி மற்ற ஆப்ஷன் கூட இருக்கும். ஆனால் கூட்டினா என்ன வரல? 180 வரல. அதனால் மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம சூஸ் பண்ண முடியாது. நம்ம சூஸ் பண்ணுறது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தது பாருங்கள். முக்கோணம் ABCயில் ஆங்கிள் B ஆனது ஆங்கிள் Aயின் 3 மடங்கு, ஆங்கிள் C ஆனது ஆங்கிள் Aயின் 2 மடங்கு எனில் அக்கோணங்களை காண்க இப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக ஆப்ஷன் இருந்தே பண்ண முடியும். உதாரணத்துக்கு 30, 60, 90ன்னு ஒரு ஆன்சர். ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா 30, 90,
60 அப்படின்ட்டு. ஆப்ஷன் சி பார்த்தோம் அப்படின்னா 90 60 30. ஆப்ஷன் டி 60 30 90 இப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் கூட்டி பார்த்தீங்கன்னா போன கேள்வி சொன்னால முக்கோணம் ஏபிசினாலே 3 கோணத்தையும் கூட்டினா 180 வரும். 4 ஆப்ஷனுமே கூட்டி பார்த்தீங்கன்னா 180 வரும். கரெக்டாக? அப்போ இங்கே எப்படி சார் ஒமிட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பி ஏவோட 3 மடங்கு. இது ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்போவுமே ஏ, ரெண்டாவது இருக்கிறது பி, மூணாவது இருக்கிறது சி. அவங்க அந்த ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. பி ஏவோட 3 மடங்கு. அப்போ 30 3ஆல் பெருக்குனா ரெண்டாவது நம்பர் வரணும். கரெக்டாக 3 9. அப்போ இது கிடையாது. இங்கே பாருங்கள் 30 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 90. பி ஆனது ஏவோட 3 மடங்கு. சி ஏவின் 2 மடங்கு. இதை 2ஆல் பெருக்குனா சி வரணும். 30 2 60. இது கரெக்டாக வருது பாருங்கள். மீதி வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வராது. 90 2ஆல் பெருக்குனா 3ஆல் பெருக்குனா 60 வராது. 60 3ஆல் பெருக்குனா 30 வராது. அப்போ இது ரெண்டும் ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த 3 ஆங்கிளையும் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்க கொடுக்குற ஆப்ஷன்லேருந்தே சூஸ் பண்ண முடியும். அடுத்த கேள்வி பாருங்கள். ஆங்கிள் XYZல் X/Z ஈக்குவல் டு 5/4 Y 72. இப்படி இருந்தால் எக்ஸும் இசட்டும் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கும் தாராளமாக ஆப்ஷன் வந்து சொல்ல முடியும். இருந்தாலும் நான் மெத்தடை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா 180. 1 கொடுத்துட்டாங்க 72ன்ட்டு. அப்போ 180 72 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 108. 2 கோணங்களுடைய விகிதம் 5/4. அப்போ 5 4 கூட்டினோன்னா 9. ஸோ 108 என்ன பண்ணுறேன் அப்படின்னா 9ஆல் வகுக்கிறேன். ஒரு 9 9 மீதி 1 9 18. அப்போ ஒரு பங்குன்றது 12. எக்ஸ் எத்தனை பங்கு கொடுத்துருக்காங்க? 5 பங்கு. அப்போ I 12 60. இசட் எத்தனை பங்கு கொடுத்துருக்காங்க? 4 பங்கு. அப்போ 4 12 48. ஸோ எக்ஸோட வேல்யூ 60 டிகிரி, இசட்டோட வேல்யூ 48 டிகிரி. இதை எப்படிலாம் சார் ஆப்ஷன்லேருந்து பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் சொல்ல போகிறதில்ல, ஆனால் ஐடியா மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸும் இசட்டும் கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், இசட்டோட வேல்யூ 4ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இருக்கிற 4 சாய்ஸ்லேருந்து நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். பாருங்கள் வந்திருக்க ஆன்சர் அப்படி தான் வந்திருக்கும். 1 ஒய் கொடுத்துட்டாங்க. இவங்க இங்கே எக்ஸுக்கும் இசட்டுக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி 5ஆம் வாய்ப்பாட்லையும் 4ஆம் வாய்ப்பாட்லையும் வந்துடுது. இது 50, இது 48 இப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது 5ஆம் வாய்ப்பாட்டில் வந்துச்சு சார், இது 4ஆம் வாய்ப்பாட்டில் வந்துருச்சு, சூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா இங்கே ஒரு கோணம் கொடுத்துட்டாங்க. இது 2 கோணம் கூட்டினா என்ன வரணும்? 180 வரணும். கூட்டி பாருங்கள் 180 வரல. 70 80 120 170 தான் வருது. அப்போ இது கிடையாதுன்னு நம்மளால் முடிவு பண்ணுற முடியும் பாருங்கள். சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன ஐடியாஸ் தான். இப்படி முக்கோணங்களை யூஸ் பண்ணி அவங்க கொஷின் கொடுக்குறாங்கன்னா தாராளமாக அவங்களால ஆப்ஷனில் இருந்தே அட்டன் பண்ண முடியும் பாருங்கள். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். செங்கோணம் முக்கோணம் ஏபிசியில் ஆங்கிள் பி ஆனது செங்கோணம், ஆங்கிள் ஏவானது x+1 மற்றும் ஆங்கிள் சி ஆனது 2x+5 எனில் ஆங்கிள் ஏ மற்றும் ஆங்கிள் சியின் மதிப்பை காண்க. இதுவும் தாராளமாக ஆப்ஷன் வந்து பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மெத்தடாக சொல்கிறேன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 61, 29. ஆப்ஷன் பி 30, 60. ஆப்ஷன் சி 29, 61. ஆப்ஷன் டி 60, 30 இப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். முதல் விஷயம் பி வந்து செங்கோணம்னு சொல்லிட்டாங்க. கேட்டிருக்கிறது ஏவும் சியும். செங்கோணம்னா 90 டிகிரி முடிஞ்சிடுச்சு. மீதி இருக்கிற ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரணும்? 90 வரணும். 61 29 கூட்டினா 90, 30 60 எல்லாத்த கூட்டினாலும் 90 வருது. அப்போ இந்த ஐடியா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், ஏவுக்கு வேல்யூ x+1, சிக்கு வேல்யூ 2x+5. நமக்கு இதுலேயே தெரிஞ்சிடும் பாருங்கள். இங்கே எக்ஸ் கூட 1 கூட்டியிருக்காங்க, இங்கே 2x+5 வந்திருக்கு. கரெக்டாக? அப்போது ஏவை விட சி தான் பெருசாக இருக்கணும். ஏவை விட சி தான் பெருசாக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஏவை விட சி சின்னதாக இருக்குது, இங்கே ஏவை விட சி சின்னதாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் கிடையாது. மீதி இருக்கிற 2 அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். இப்படி முடிவு பண்ணாலுமே கூட இப்போ x+1ங்கிறது 30 அப்படின்னா 2x+5ன்றது 60 வராதுன்னு முடிவுக்கு வரலாம். இப்போ பாருங்கள், என்ன x+1 இங்கே 29, x+1க்கு 30ன்னு போடுறீங்க அப்படின்னா எக்ஸுக்கு இங்கே 29ன்னு கிடைக்கும். இங்கே 2x+5க்கு 60ன்னு போட்டிங்க அப்படின்னா இங்கேயும் எக்ஸுக்கு இங்கே என்ன வந்துச்சோ அதே ஆன்சர் வரணும், பட் வராது. அதனால் அது கிடையாதுன்னு ஒமிட் பண்ணிடலாம். இது ஒரு ஐடியா. இல்லை சார், எனக்கு இப்படி மெத்தடாக போகிறத விட இந்த மாதிரி போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, எனக்கு மெத்தடாக போகிறதுக்கே சொல்லுங்கள், எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்குது. ஏன்னா பொதுவாகவே அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் முடித்த நிறைய பேர் என்ன மாதிரி போடுவீங்க அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து போகிறத விட மெத்தடாக போகிறது தான் லைக் பண்ணுவீங்களே. அதனால் நான் அந்த ஐடியாவையும் சொல்கிறேன் பாருங்கள். ஆங்கிள் ஏவுக்கு x+1, சிக்கு 2x+5. இப்போ ஏற்கனவே ஒன்று செங்கோணம் ஆகிடுச்சு. அப்போ மீதி இருக்கிற ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா 90 வரணும். கரெக்டாக? கூட்டுங்க. இது எக்ஸு,
இது 2x கூட்டினா 3x, இது 1 இது 5 கூட்டினா 6, ப்ளஸ் 6 இங்கே வந்துடுச்சுன்னா -6, 90ல் 6 போயிடுச்சுன்னா 84, பெருக்கல்ல இருக்கிற 3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வருதுன்னா வகுத்தல் 3, 3 6, மீதி 2, 8 3 24. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு 28. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ஆங்கிள் ஏவும் சியும். ஆங்கிள் ஏவுக்கு என்ன வச்சுருக்கோம் எக்ஸ் ப்ளஸ் 1, அப்போ 28 கூட 1 கூட்டினா 29. ஆங்கிள் சிக்கு என்ன வச்சுருக்கோம் 2x ப்ளஸ் 5, அப்போ 2 × 28 56 ப்ளஸ் 1 61. நம்ம சொன்ன ஆன்சர் வந்துச்சான்னு பாருங்கள். ஸோ ஆன்சர் 29, 61. புரியுதா? மெத்தடாக போடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னாமா ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களுடைய கூடுதலை வச்சு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற கொஷின்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிக்கோணத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வெளிக்கோணம்னா என்ன, அதை வச்சு எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாடல் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பயிற்சியில் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அதை தனியாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ இதில் சொல்லியிருக்கிறது எல்லாம் முக்கோணத்தோட 3 கோணங்களை வச்சு, இது ஒரு லாஜிக் புரிஞ்சு வச்சுருப்பீங்க. அடுத்தது சொல்ல போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிக்கோணங்களை வச்சு அவங்க என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறதும் இதே புக்லேயே பின்னாடி கொள்குறி வகை வினாக்களில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.